தென் தமிழ்நாட்டில் இன்றும் ஓரிரு இடங்களில் மிக முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பின் முழு விவரம் என்ன? இன்று காலை 8 மணி அளவுல இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அந்த முன்னறிவிப்புல தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள்ல இந்த தினம் மிக கனமழைக்கான வாய்ப்பு, அதாவது 10 சென்டிமீட்டரிலிருந்து 20 சென்டிமீட்டருக்கு உள்ளாக பெய்யக்கூடிய மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருந்தது. ஆனால் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய முன்னறிவிப்புல இன்றைய தினமும் அதி கனமழை என்ற அளவுல 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக தென் மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதி கனமழை இன்றும் தொடரும் என்ற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்ததன் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டின் தென் பகுதிகளுக்கு சிகப்பு நிற எச்சரிக்கை, நிர்வாக ரீதியிலான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக அரசுக்கு வானிலை ஆய்வு மையம் நிற குறியீடு மூலமாக கொடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கையான சிகப்பு நிற எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. இது உச்சபட்சமான ஒரு எச்சரிக்கையாக வானிலை ஆய்வு மையம் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக இன்றைய தினமும் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துக்கான மழைக்கான முன்னறிவிப்பு என்றாலும் இன்று இரவு வரையிலும் இந்த மழையினுடைய தீவிரத்தன்மை தொடர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கிய காரணியாக இருப்பது வளிமண்டல சுழற்சி. குறிப்பாக இந்த வளிமண்டல சுழற்சி குமரி கடலுக்கு கீழாக தெற்குல இலங்கையை ஒட்டிய கடலோர பகுதிகளில் நிலவுகிறது. இந்த வளிமண்டல சுழற்சி கடல் பகுதிகளிலிருந்து வளிமண்டலத்துடைய பாதி துளவு, அதாவது ஒரு 5 கிலோமீட்டர் உயரம் வரையிலும் இருப்பதன் காரணமாக அந்த பாதிப்பு நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவிலான மழைகளை கொடுக்க அந்த வளிமண்டல சுழற்சி இருப்பதனால் நமக்கு அந்த மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டதா சொல்லப்படுகிறது. குறிப்பாக தேனி, விருதுநகர் மாவட்டங்களுக்கும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு நேற்றைய தினம் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட நிலையில இன்றைய தினமும் அந்த மாவட்டங்கள்ல அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் ஆனது கொடுக்கப்படுகிறது. ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இன்றும் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட இந்த மழைப்பதிவுடைய விவரங்கள்ல 95 சென்டிமீட்டர் அளவுல தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினம் பகுதிகளில் மழைப்பதிவு ஏற்பட்டிருந்தது. இது தென் மாவட்டங்கள் மட்டுமின்றி இந்திய அளவுல ஒரே நாளில் பெய்த மிகப்பெரிய மழைப்பதிவாக சொல்லப்படக்கூடிய நிலையில தொடர்ந்து அதே அளவிலான, அதாவது அதிக கனமழை என்ற அளவில் 20 சென்டிமீட்டர் அதிகமாக தொடர்ந்து இன்றைய தினமும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய இந்த 4 மாவட்டங்களுக்கு 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழையும், அதே போன்று அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அண்டை மாவட்டங்களுடைய தேனி, விருதுநகர் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது 11 சென்டிமீட்டரிலிருந்து 20 சென்டிமீட்டருக்கு உள்ளாக பெய்யக்கூடிய ஒரு மழை அளவு. அந்த அளவிலான ஒரு மழை தாக்கமானது தேனி, விருதுநகர் மாவட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும், ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை என்ற அளவுல, அதாவது 6 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்களாக அந்த மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதிக கனமழைக்கான வாய்ப்பை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஏற்படுத்தி வருவதாகவும் அதனை வலுவூட்டக்கூடிய வகையில கடலுடைய தட்பவெப்பம் தற்போது அமைந்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா குமரி கடல் பகுதிகளில் தெற்கு திசையில இலங்கை ஒட்டிய கடலோர பகுதிகளுக்கு அருகே நிலவக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி அதனுடைய சுழற்சிக்கு ஏற்ப காற்றுடைய வலுவை அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே நமக்கு கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றுடைய வலு அதிகமாக இருப்பதன் காரணமாக தென் மாவட்டங்கள்ல பரவலாக மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் 2 தினங்களுக்கு முன்பாக தெரிவித்திருந்தது. இந்த சூழல்ல வளிமண்டல சுழற்சி அதனை மேலும் வலுப்படுத்தியிருப்பதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில தான் நமக்கு கடந்த 24 மணி நேரத்துல வரலாறு காணாத அளவுல பெரும் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. மேக வெடிப்போ அல்லது மேக வெடிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் ஏற்படக்கூடிய அதீத மழையை விட இது சாதாரண ஒரு வளிமண்டல சுழற்சியினால் ஏற்பட்ட மழையாகவே சொல்லப்படுகிறது. இது பெரிய அளவிலான மழை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் இல்லாவிட்டாலும் வெறும் மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய மேக கூட்டங்கள் குவிந்ததால் மட்டுமே தொடர்ச்சியான இடைவிடாத அதிக கனமழையின் காரணமாக இந்த அளவுக்கான மழைப்பதிவு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து ரேடார் கருவிகள் மூலமாக கண்காணிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட முன்னறிவிப்புகளிலும் மழை தன்மையை அதிகரிக்கக்கூடிய மழை மேகங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ந்து உருவானதன் காரணமாக இந்த மழைப்பொழிவு ஏற்பட்டதாகவும் இது அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துக்கும் தொடரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மழை மேகங்கள்
மாவட்டங்கள் உருவாவதற்கான மிக முக்கிய காரணமாக தென் மாவட்டங்களுடைய புவியியல் அமைப்பு ஆனது இருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கின்றன. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லயும் மழைப்பொழிவு அதிக ஏற்படுவதற்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலை முக்கிய பங்காக இருக்கிறது.